Hey friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அன்னைக்கு என்ன ஃபன் ஆயிடுச்சுன்னா, எனக்கு தூக்கம் வந்துச்சு, நான் போய் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியல. இப்போ திருப்பி வந்து நான் உட்காந்துருக்கேன். என்ன ஒரு ஃபன் ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து ஆரஞ்சு வித் பிளாக் காம்பினேஷன் வந்து பிளான் பண்ணியிருந்தோம்ல. அது என்னன்னா, பாப்பாவுக்கு வந்து ஆரஞ்சு வித் பிளாக் காம்பினேஷன்ல ட்ரெஸ் அமையல. அதனால வந்து நிறைய கடை ஏறி இறங்கியாச்சு. இந்த 1 வீக்ல வந்து கொஞ்சம் அதெல்லாம் பண்ணேன் நான். அந்த ஒரு நாள் நைட்டை தூங்குறதுக்கு அப்புறமா 1 வீக் அப்புறம் இப்பதான் வந்து உட்காந்துருக்கேன். இந்த கேப்ல வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இவளுக்கு அந்த ட்ரெஸ் மேட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நாங்க ட்ரெஸ் மேட்ச் பண்ணிக்கலாம்லாம் பிளான் பண்ணோம். கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆரஞ்சு பிளாக் காம்பினேஷன் ரொம்ப ரேர். ஆரஞ்சு டாப்பே அவளுக்கு கிடைக்கல. அப்படி ஆரஞ்சு டாப் கிடைச்சா ஒரு பிளாக் ஸ்கர்ட் மாதிரி ட்ரை பண்ண, அதுவும் கிடைக்கல. ஃபுல் ஃப்ராக்கும் வந்து ஆரஞ்சு பிளாக்ல கிடைக்கல. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலும் நமக்கு ஏதாவது சரியா வரலன்னா அது ரிட்டர்ன் பண்ணி போறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஏன்னா நவம்பர் 20th பர்த்டே, ஸோ அதுக்குள்ளே நம்ம டைம் இல்லைல்ல. அதனால என்ன பண்ணோம், அவளுக்கு ட்ரெஸ் ஒரு கடையில வந்து அமைஞ்சுது. ஒரு பிங்க் வித் ஒயிட் காம்பினேஷன்ல அமைஞ்சனால நாங்க என்ன பண்ணோம், பிங்க் வித் ஒயிட் காம்பினேஷன்லேயே வந்து ஹலோ கிட்டியை பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு வந்து நிறைய வேலை இருக்கும். இந்த ஹலோ கிட்டி இதோட ஃபேஸ் வந்து ஒயிட்டா இருக்கனால நான் வந்து ஒயிட் ஷார்ட் வச்சிருக்கேன். ஒயிட் ஷார்ட்ல வந்து இந்த ஃபேஸு, இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து இந்த பிங்க் கலர்ல கட் பண்ணி எடுத்துட்டு பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம டாஸ்க். ஏன்னா ஒரு சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதை கட் பண்ணியாச்சு ஹெட்டு தனியா. அப்புறம் நமக்கு ஷர்ட்ஸ் வந்து நாலு ஷர்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கை காலு கட் பண்ணணும். இப்போ என்னன்னா, சார்ட்டோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கனால நம்ம ஒரு 2-3 சார்ட் எடுத்து பண்ணி ஒட்டினா தான் கொஞ்சம் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். திக்னஸ் வந்து ஒரு அளவு தான் கிடைக்குது, கடையில் போனால் ரொம்ப கிடையாது. ஒயிட் சார்ட் வந்து ரொம்ப மெலிசா, ரொம்ப தின்னா இருக்கு. ஏய் குட்டி வாண்டே, கம்முன்னு இருக்கு நேரம். ஏய் எங்க வந்து அதுல போடுற? ஜாலியா இருக்கலாம். பூஸ் வாங்கிக்கலாம் நம்ம. அது இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லாட எடுத்துறேன். அது இருக்கு, அழகா இருக்கா? யார் பண்ணது? என்னது? கைடு கட் பண்ணிட்டு இருக்கேன் அப்பா. The next day. ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஒர்க்ல பாத்தீங்கன்னா இது ஒண்ணுதான் கொஞ்சம் ஒரு அளவுக்கு முடிஞ்சிருக்கு. அது ஒரு 80% சொல்லலாம். இதுக்கு வந்து கையும் காலும் வரணும், கை கால் இது மாதிரி வரணும். இதோட கை மாதிரி நாங்கள் கட் பண்ணி வச்சிருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. இப்போதைக்கு நாங்கள் ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மீசை, அதுக்கப்புறம் வந்து இந்த மூக்கு, இது எல்லாமே வந்து நாங்கள் இந்த ஸ்டாப்லர் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, இதில் வந்து ஹார்ட் ஸ்டாப்லரில் வந்து கட் பண்ணிட்டு அதுக்கு வந்து நம்ம கையில் கண்ணு மூக்கு ஒட்டியாச்சு. இது வந்து மீசை வந்து அந்த பிளாக் சார்ட்லேயே கட் பண்ணோம். இந்த போ மட்டும் வந்து கிளிட்டர் சார்ட் வச்சுருக்கோம் வாங்கி, அதை வச்சு இந்த போ மட்டும் கட் பண்ணோம். எல்லாத்துக்குமே அந்த போ கட் பண்ணியிருக்கோம் பாருங்க, அதை வச்சு இது பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாடி தனியாக கட் பண்ணிவிட்டு, இது வந்து பின்னாடி பிளாக் ஷார்ட்டு, ஃப்ரண்ட்டில் வந்து பிங்க்கு.
ஏன்னா அது பிங்க் வித் பிளாக் தான் நாங்கள் காம்பினேஷன் காம்பினேஷன் வந்து நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருந்தோம். ஃபேஸ் வந்து ஒயிட்டாக இருக்கும், கால் ஒயிட்டாக இருக்கும், அதே மாதிரி கையும் 2 கையும் ஒயிட்டாக இருக்கும். இப்போ இது கால் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இது இன்னொரு கால். இப்போ வந்து 4 நாங்கள் பிளான் பண்ணபடி 4 அலோகிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. அதுவும் கை கால் இல்லை, 2 கை இல்லை, கால் இருக்கு. இதுக்கு வந்து இன்னும் கை வைக்கல, மீசை வைக்கல. இதுக்கு வந்து இன்னும் உடம்பே வைக்கல. இதுக்கும் வந்து இன்னும் உடம்பு வைக்கல. நிறைய வேலை இருக்கு. இப்போ நம்ம பிளான் படி வந்து நாங்கள் ஹாப்பி பர்த்டே ரெடி பண்றோம்ல. ஹாப்பி பர்த்டே ஒன்று நாங்கள் வாங்குவோமா இல்லைன்னா அதை கட் பண்ணுவோமான்னு தெரியாது. எங்கள் பிளான் படி நாங்கள் வாங்கணும் அப்படின்னா அதில் வந்து இதை ஒரு ப்ராப்ஸ் மாதிரி வச்சுட்டு அது பக்கத்தில் வந்து நிற்க வைக்கிறது தான் பிளான். இந்த மாதிரி கார்னர்ஸில் இது மாதிரி நிற்க வச்சிருவோம் 2 பக்கமும். இந்த ஸ்டிக் வச்சு ஒட்டிட்டு இல்லை டேப் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டேன்னு வர மாதிரி. பட் நாங்களே பண்ணனால இது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தான் தெரியுது. உங்களுக்கு வந்து வீடியோவில் அழகாக நாங்கள் டெக்கரேட் பண்ணும்போது தான் இதோட அழகு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு 10 days 15 days ஆகுது. நாங்கள் வந்து ஒரு நாள் தான் உட்கார முடிஞ்சது. 3ஆவது நாள் உட்காரும் போதே இந்த அளவுக்கு நாங்கள் முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் 3 days தான் எங்களுக்கு டைம் இருக்குது, டைம் இல்லை. ஸோ அதுக்குள்ளேயே வந்து எந்த அளவுக்கு நாங்கள் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 அலோகிட்டி ரெடி பண்ணுறோம். ஹாப்பி பர்த்டே வந்து கட் பண்ண முடியலன்னா வாங்கிடுவோம் கடையில். அதே மாதிரி இந்த குட்டி சைஸ் அலோகிட்டி வந்து பிரிண்ட் அவுட் தான் எடுக்கலான்னு பார்க்குறோம். ஏன்னா இந்த அளவுக்கு மைண்டாக நம்ம கட் பண்ணால் இவ்வளோ ஒரு கரெக்டாக வராது. ஏன்னா இது பெருசுன்றதால ஓரளவுக்கு வந்துருச்சு, சின்னது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால நாங்கள் இது மட்டும் வந்து ப்ராப்ஸுக்கு கேக்கில் ப்ராப்ஸ் மாதிரி வைக்கலான்னு இருக்கோம். இந்த சைஸ் ஒரு 4 மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு கட் பண்ணிட்டு மட்டும் வைக்கலான்னு இருக்கோம். மற்றபடி அவ்வளோதான் கைஸ் பிளான். அவ்வளோதான். நீங்கள் வந்து ஃபைனலாக ஹாப்பி பர்த்டே பார்க்கும்போது தான் உங்களுக்கு இதோட அழகு தெரியும். வெயிட் பண்ணுங்கள்.